ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபன் டியூப். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். 4 ஆனியனை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமாக ஆயில் வெசல் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை சாப் பண்ணி வச்ச ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க காய்ஸ். ஆனியன் நல்லா வேகிற டைமில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் காய்ஸ். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 8 பீஸ் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தென் 4 தக்காளி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி 1 பேக்கெட் ஆஃப் கேஷ்யூ நட்டை சோக் பண்ணி வச்சுருங்க. அதில் ஒரு 30 பீசஸ் இருக்கும். இப்போ நம்ம ஹாஃப் அன் ஹவர் சோக் பண்ணி வச்சிருந்த கேஷ்யூ நட்டை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இந்த கேப்பில் நம்ம ஆனியன் நல்லா வசங்கிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த அப்புறமா நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த 4 தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் தனியா பொடி, 6 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், இப்போ 2ல் 2.5 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை நல்லா கொதிக்க விடுங்க கைஸ். இது கொதிச்ச உடனே இதுக்கு கூட நம்ம கேஷ்யூ நட் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிரேவி கொஞ்சமாக திக் ஆகுது. இப்போ 1 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க கைஸ். நல்லா கொதிக்கட்டும். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன்ஸ் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் பன்னீர் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா 1 மினிட் குக் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சமாக கொரியண்டர் லீஃப் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சூப்பரான ரெசிபி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு ஃபன் டியூப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய்.